சக்தி தாயே எல்லாரும் செய்யணும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம் தரும் ரேகைகள். அதாவது இன்னைக்கு தலைப்பே பணம் தரும் ரேகைகள். ரேகைகள் மூலமாக எப்படி ஒரு மனிதருக்கு பணம் வந்து சேர்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும். அதாவது ஒவ்வொருவருடைய தகுதிக்கு தகுந்தவர். ஒருத்தர் சயின்டிஸ்டாக இருக்காருன்னா அந்த துறையில் அவருக்கு பணம் செல்வம் வரும். ஒருத்தர் விவசாயத்தில் இருக்காருன்னா அந்த துறையில் பணம் வரும். அவருடைய எண்ணம், அவருடைய எண்ண அலைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரவு உண்டாகும். ஒவ்வொரு ரேகையிலிருந்தும் பணம் வரும். இப்போ நம்ம எடுத்தோன்னா முதல்ல ஆயில் ரேகை தான் பார்க்குறோம். ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பெண்ணா ரெண்டு பேருக்கும் ஒரே படம் தான் மோஸ்ட்லி இருக்கும். ரெண்டு கையிலும் இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு. ஒரு கையில் இருந்தாவே பலன் கண்டிப்பாக நடைபெறும். ஆயில் ரேகை முதல்ல அவருக்கு வயசு என்னன்னு கேட்டுருவோம். வயசுனா இப்போ 30 வயசு வராது. 30 வயசுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கும், சரிங்களா? ஒரு வயசு ஒரு 15 வயசு 20 வயசில் வராருன்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த ஆயில் ரேகை இருக்குது, நல்லா இருக்குது. வெட்டு துண்டு இல்லாமல் ஆயில் ரேகை தான் ஆயில் உடம்பு பலமாக இருக்குது, உடம்பு பலமாக இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் ரேகையும் இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆயில் ரேகையிலேருந்து மேல் நோக்கின கிளைகள் வருகிறது. இந்த மேல் நோக்கின கிளைகள் வரும் வயதில் இது வந்து ஒரு 25, 35, 45 இந்த மாதிரி வயசில் உங்களுக்கு நல்ல பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம்னா அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய தொழில் இது பண்ணால் ஒரு ஃபேக்ட்ரியை திரும்ப புதுசாக வாங்குவார், இல்லை ஒரு பெரிய மால் கட்டுவார். ஒரு சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு சின்ன ஏதாவது ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்குறது, இந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த பலன் நடைபெறும். உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடைபெறும். இப்போ இந்த ரேகையை அப்படியே ஒரு மேட்டுக்கு போகுது சார், குரு மேட்டுக்கு இப்படி போகுது, இல்லை இங்கிருந்தும் போகலாம் அப்படி குரு மேட்டுக்கு. எப்படியோ இந்த ஆயில் ரேகையிலேருந்து ஒரு மேட்டுக்கு சென்றால் மிகவும் சிறந்த பலன். குரு மேட்டுக்கு சென்றால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நல்ல அந்த வயசில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நல்ல பதவி கிட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இங்கேருந்து ஒரு ரேகை சனி மேட்டுக்கு போகுது சார். அப்போ வந்து அது விதி ரேகையாக மாறிடும். விதி ரேகையாக மாறும்போது சின்ன வயசுலேருந்து அந்த விதி ரேகை இல்லை, இந்த விதி ரேகை இல்லாமல் இது மட்டும் தனியாக ஒரு ரேகை ஆயில் ரேகையிலேருந்து போச்சுன்னு வச்சுங்க, அது விதி ரேகையாக மாறுகிறது. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நல்ல ஒரு பர்மனண்டான வருமானம் இந்த வயசுலேருந்து வர ஆரம்பிக்கும். இந்த வயசுலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தனியார் துறையிலையோ இல்லை கவர்மெண்ட் துறையிலையோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நல்ல பர்மனண்டான வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆயில் ரேகையிலேருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார், மிகவும் சிறந்த அமைப்பு. ஆயில் ரேகையிலேருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சுய முயற்சியினால் நல்ல ஒரு செல்வம், செல்வாக்கு, பொருள், புகழோடு புகழ் கிடைக்கும். இதே மாதிரி ஆயில் ரேகையிலேருந்து ஒரு புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார், மிகவும் சிறந்த அமைப்பு. புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்துறை, வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் நோக்கின கிளைகள் நன்மை, கீழ் நோக்கின கிளைகள் ஆயில் ரேகையில் வந்தால் அது தவறு உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? கீழ் நோக்கின கிளை, இப்போ இந்த மாதிரி கீழ் நோக்கின கிளை வருது, அப்போ வியாதி வரும். 50 வயசுக்கு மேலே நல்ல ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கீழ் நோக்கின கிளைகள் இருந்த ஆயில் ரேகையில் பணம் வரும், வியாதியும் கூடவே வந்துடும். அவ்வளோதான் சார். இப்போ ஒரு ரேகையாக பார்த்துட்டு வருவோம். இப்போ ஆயில் ரேகையாக பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம புத்தி ரேகையை பார்க்குறோம் சார். புத்தி ரேகையில் இப்போ ஒரு புத்தி ரேகை வருது சார். இந்த புத்தி ரேகையிலேருந்து மேல் நோக்கின கிளை வருது, குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. சிறப்பான அமைப்பு. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி நல்ல ஒரு வேலை, தொழில், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்கு போவீங்க அந்த மாதிரி குருமேட்டில் இருந்ததுன்னா. இப்போ புத்தி ரேகையிலேருந்து குருமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா நல்லது. புத்தி ரேகையிலேருந்து இப்போ சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். ஏற்கனவே சனிமேட்டுக்கு ஒரு ரேகை இருக்குது, இன்னொரு ரேகை போகுதுன்னா அப்போ உங்களுக்கு 30 வயசுலேருந்து இன்னொரு தொழில், இன்னொரு வருமானம், அது மாதிரி பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு, வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு, தொழிலதிபராக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ரேகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதி ரேகை இப்படி நேராக வந்து கீழே இருந்து வரணும் சார். நிறைய பணம் வரணும்னா இது வந்து இந்த ஆயில் ரேகையோட ஜாயிண்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆயில் ரேகையோட இது ஆயில் ரேகைக்குள்ள ஆயில் ரேகையோட ஜாயிண்ட் ஆகும்.
ஜாயிண்ட் ஆகி இன்னொரு ரேகை புத்தி ரேகையிலேருந்து இன்னொரு ரேகை வருது, விதி ரேகை. அப்படிங்கும்போது அவங்க மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருமேட்டில் ஏதாவது ஒரு திரிசூலமோ இல்லை சதுரமோ முக்கோணமோ ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த பலன் அதிகமாக கிடைக்கும். இப்போ இது மாதிரி 2 ரேகை இருந்ததுன்னா தொழிலதிபராக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புத்தியிலிருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் மிக பெரும் செல்வம், மிக பெரும் வெற்றி புகழோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புதன் மேட்டுக்கு போச்சுன்னா மிகச்சிறந்த அமைப்பு, வியாபார வெற்றியை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த புத்தியிலிருந்து கீழே ரேகை அப்படி இறங்கு சார். இது மனச்சங்கடங்கள், மனச்சோர்வு. புத்தி ரேகை தான் மனம். இந்த புத்தி ரேகையிலிருந்து கீழே இறங்குச்சுன்னா மனச்சங்கடத்தை குறிக்கக்கூடியது. ஒரே ஒரு ரேகை லைட்டா இறங்குச்சுன்னா லாஸ்ட்ல நல்லது. எல்லா இதுலையும் கீழே இருந்து இறங்குச்சுன்னா மிகவும் தவறான ஒரு அமைப்பு. இப்ப இது புத்தி ரேகை இப்படி வருது, இப்படி லைட்டா மேல் நோக்கின கிளைகள் இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இறுதி ரேகையை பார்த்துக்குவோம். இப்போ ஒவ்வொரு ரேகையை பார்த்துட்டு வரோம்னா இல்லையா? இப்ப இறுதி ரேகை நம்ம பார்த்துறோம். இறுதி ரேகையில மேல் நோக்கின கிளை இருந்தா மிகவும் சிறப்பு. இறுதி ரேகை முதல்ல வெட்டு துண்டு இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். புத்தி ரேகை ஆயுள் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்தா வியாதி இல்லை, உடம்பு பலமா இருக்குன்னு அர்த்தம். புத்தி ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்தா மனசு நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, நல்ல புத்தி, நல்லா படிச்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க, படிக்கலனாலும் நல்ல பெரிய ஆளா வந்துருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இறுதி ரேகையில வெட்டு துண்டு இல்லாம இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல உள்ள உறுப்புகள் நல்லா இருக்கு, சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு தகுதியானவர்கள். இந்த இறுதி ரேகை தான் உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது, காதல், அன்பு இந்த மாதிரி குறிக்கக்கூடியது வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த இறுதி ரேகையிலிருந்து மேல் நோக்கின கிளைகள் வரும்போது கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல டாப் பொசிஷன், 50 வயசுக்கு மேல இன்னொரு வருமானம். விதி ரேகை விதி சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வருமானம், இன்னொரு தொழில் மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா நல்ல அமைப்பு, புகழ், செல்வம், செல்வாக்கு. புதன் மேட்டுக்கு போச்சுனாலும் நல்ல அமைப்பு. இந்த மாதிரி மேல் நோக்கின கிளைகள் மிகவும் சிறப்பு. கீழ் நோக்கி இப்படி வருதுன்னு வச்சுங்க. இப்ப இது இருதயம், அதாவது இருதயம்னா இதயம், அதாவது பாசம், அன்பு, காதல். இப்ப கீழே வரும்போது என்ன ஆகும்? அன்புக்கும் இது மனம், மனதில் சலனங்கள் ஏற்படும், பாசம் அதிகமாகும், பாசத்தினால பிரச்சனை வரும், பாசத்தினால செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கீழ் நோக்கின கிளைகள் தவறான அமைப்பு, மேல் நோக்கின கிளைகள் வந்தா மிகவும் சிறந்த அமைப்பு. இந்த விதி ரேகை எடுத்துக்கோம். இப்ப இறுதி ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இறுதி ரேகை முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறதோ அதுல இருந்து வருமானம் உண்டு. இப்ப ஆயுள் ரேகையில இருந்து போச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு எந்த வயசுல இருந்து ஆயுள் ரேகையில இருந்து போதோ அந்த வயசுல இருந்து வருமானம், புகழ், செல்வம், வருமானம், முதல்ல பணம் வரணும்னா விதி ரேகை முக்கியமா தொடர்பு கொள்ளணும். ஒரு உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் விதி ரேகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த விதி ரேகை கீழே இருந்து வந்ததுன்னா கீழே பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பீங்கன்னு அர்த்தம். சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னு வச்சுங்க, வெளியூர், வெளிநாடு அந்த மாதிரி போய் பணம் சம்பாதிப்பீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா மனைவி மூலம் ஒன்று வெளியூர், வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்திரனவர் பிரயாணம், வெளிநாடு, வெளியூர், வெளி தேசம் சென்று இப்ப இங்க இல்லாம இங்க ஒரு ரேகை இப்படி ஒரு மேல வந்தாலும் இல்ல இப்படி போனாலும் நீங்க வெளியூர், வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமா பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னா ஒன்று வெளியூர், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், இல்லைன்னா மனைவி மூலமா வாழ்க்கை துணை உங்களை உயர்த்தும். வாழ்க்கை துணை தான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இந்த விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது, அதை தான் நீங்க செய்ய முடியும். உங்க சுதந்திரமா செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பணம் நிறைய வரும் சார். வரும்னா மனைவி மூலமா, வாழ்க்கை துணை மூலமா, இல்லை வெளிநாட்டு மூலமா வருமானம் வரும். இப்ப சூரிய ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ முதல்ல வரதான் சூரிய மேடு. சூரிய ரேகை இறுதி ரேகையில இருந்து 50 வயசுக்கு மேல வருமானம், புத்தி ரேகையில வந்ததுன்னா 30 வயசுக்கு மேல வருமானம், பேர், புகழ், புகழோடு செல்வம் அப்படின்னு நினைச்சுக்கணும். இப்ப சந்திரமேட்டுல இருந்து ஒரு சூரிய ரேகை போகுது சார். மக்களால் செல்வம், செல்வாக்கு, அரசியல்வாதிகள், மேடை பேச்சாளர்கள், எந்த தொழில் இருக்கிறார்களோ மக்கள் இந்த ரேகை போச்சுனாவே மக்கள் மூலமாக, மக்களுடைய உந்துதல் மூலமாக, மக்கள் தான் அவங்களுக்கு செல்வாக்கு, புகழ், செல்வம், வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள் மக்களாக இருப்பார்கள். இப்ப இங்க சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அது சூரிய ரேகை ஆயிரும். இந்த விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் இப்ப செவ்வாய் சமவெளியில இருந்து ஆரம்பிச்சார். அப்ப அந்த வயசுல இருந்து உங்களுக்கு பணம் வரும். விதின்னா பணம், உழைச்சி சம்பாதிச்சு பணம், இன்னொரு தொழில், இன்னொரு வருமானம், இன்னொரு வேலை, அது மூலமா வருமானம் வரும்.
இந்த ஆயுள் ரேகை ஒட்டி வந்ததுன்னா தொழிலதிபர், ஆயுள் ரேகை ஒட்டாம கீழே வந்ததுன்னா உங்களுக்கு பணம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம சூரிய ரேகை எடுத்துக்கிட்டோம்னா சந்திரமேட்லேருந்து சூரிய ரேகை போச்சுன்னா உங்களுக்கு மக்களால் செல்வம் செல்வாக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். இப்ப சூரிய ரேகையிலேருந்து ஒரு ரேகை புதன் மேட்டுக்கு போச்சுன்னா சிறப்பு, இல்லை குரு மேட்டுக்கு போச்சுனாலும் சிறப்பு. அப்ப எந்த ரேகை எங்க போதோ அந்த ரேகை மூலமாக அந்த வயதிலிருந்து உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வெட்டு, துண்டு, தீவு, கேப் இல்லாமல் இருக்கணும் சார். எந்த ரேகை மேல் நோக்கி போனாலும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது இல்லை சார், இந்த ரேகையை பார்த்துட்டோம், இப்போ சூரிய ரேகை வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை. இந்த புதன் ரேகை ஆயுள் ரேகை சம்மந்தப்படாமல் இருக்குதுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. இன்னும் சொல்ல போனால் 2 புதன் ரேகை இருக்கும். இந்த 2 புதன் ரேகை இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும், வியாதி வந்தாலும் சரியாயிரும், சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சரியாயிரும், அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கக்கூடியது. பணம் தரும் ரேகைகள், ரேகைகள் எல்லாமே பணம் தரும். மேல் நோக்கின ரேகைகள் இருந்தால் சிறப்பு. ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும். புத்தி ரேகை மனம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். புத்தி ரேகை ஒரு சில நேரம் கீழே அப்படி இறங்கும். அப்போ பணம் வந்து சந்திரன்னா கற்பனை வயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தி ரேகைகள் மேல் நோக்கின போச்சுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார்கள். அந்த வயதிலிருந்து பணம், செல்வம், செல்வாக்கு வரும். விதி ரேகையிலனா கஷ்டப்பட்டு வரும். இந்த சூரிய ரேகைனா புகழோடு செல்வம். உங்களுடைய தகுதி, உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்கள் வெளியில தெரியணும்னா சூரிய ஒளி வந்த பிறகு வெளியில தெரியும். சூரிய ஒளி தான் புகழ், அதிர்ஷ்டம், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சூரிய ரேகை. சார் சூரிய ரேகை எனக்கு இல்லை சார் அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேணாம். மக்களை பற்றி யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம். நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம், கூட்டி அள்ளிடலாம். ஆனால் வெளியில தெரியாது, நீங்கள் வெளியில வரமாட்டீங்க. இப்போ நைட்டில் நம்ம இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் செய்கிற செயல் வெளியில தெரியாது, அவ்வளோதான். ஆனால் பணம் வரும், செல்வம், செல்வாக்கு எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சனி மேட்டுக்கு வர்றது விதி ரேகை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. இந்த சூரிய மேட்டுக்கு வர்றது ஈஸியாக மக்கள் மூலமாக. இப்போ ஒரு சினிமா ஒரு நடிகர் இருக்கார், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எத்தனையோ கோடி வருமானம் வரும் அவருக்கு. கோடி அவங்களுடைய தகுதியை பொறுத்து புகழ், செல்வம் அது வெளியில் உலகத்துக்கு தெரியும். உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்றால் சூரிய வெளிச்சம் வர வேண்டும், சூரிய ரேகை ஒளி ரேகை வர வேண்டும். அப்போ வந்து இந்த சூரிய ரேகை வந்ததுன்னா அதன் மூலமா புகழ், செல்வம், செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகை இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அங்கே உங்களுக்கு இப்போ வருமானம் வரும். விதி ரேகை இருந்ததுன்னா வருமானம் வரும். அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வந்துடலாம். புதன் ரேகை இருந்ததுன்னா உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. புதன் ரேகை தான் ஆரோக்கிய ரேகை. நிறைய பணம் வரும், உடம்புல நிறைய சாப்பிட்டு தூங்கி உடம்புல வியாதி வந்துடும், எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட்னா ரேகையில் வெட்டு, துண்டு, இந்த மாதிரி கேப்பு, இது மாதிரி வெட்டு, இது மாதிரி துண்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரேகையில் இப்படி வெட்டக்கூடாது. இந்த மாதிரி தீவு இருக்கக்கூடாது, இப்படி தீவு இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்ததுன்னா பலன் கம்மியாகும். இந்த ரேகையில் இப்படி போகிற ரேகையில் இருந்தாலும் சரி, வெட்டு, துண்டு, தீவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. இப்போ வெட்டு, துண்டு, தீவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வயதில் உங்களுக்கு விதி ரேகைனா வேலையில பிரச்சனை வரும், சூரிய ரேகைனா புகழ் பாதிக்கப்படும். இப்போ வந்து புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைனா உங்களுக்கு வியாதி வரும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். நல்ல பணம் வரணும், பணம் தரும் ரேகைகள். ரேகைகள் வெட்டு, துண்டு இல்லாமல் சிறப்பாக இருந்ததுன்னா பணம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தகுதிக்கு மேல் நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த வயசுலேருந்து இந்த ரேகை வருதுன்னு பாருங்கள். எத்தனை விதி ரேகை, எத்தனை ரேகை இருக்கோ அத்தனைக்கு மேல் வருமானம் வர்றதுக்கு. சனிமேட்டுக்கு வரலாம் விதி ரேகை, அதில் எத்தனை ரேகை இருக்கோ நிறைய பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சூரிய ரேகை ஒன்று இருப்பது சிறப்பு. அதில் ஸ்டார் குறிலாம் இருந்ததுன்னா கூட நல்லது. இப்போ ரேகைகளை பற்றி பார்த்துட்டோம், ரேகைகள் வரக்கூடிய பணத்தை பற்றி பார்த்துட்டோம். இன்னொரு நாளைக்கு மேட்டிலிருந்து ரேகை போச்சுன்னா என்ன, அப்புறம் அபூர்வ குறிகள் மூலமாக எப்படி பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக நம்ம கையை பார்த்தோன்னே ஒன்றுமே தெரியாதவங்க கூட பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.